வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, ஜோதிட ஞானம் என்ற அடிப்படை பயிற்சி, பல்வேறு வகையான ஜோதிட தத்துவங்களை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். நாம் சென்ற வாரம் 12 பாவங்கள், அந்த ஒவ்வொரு பாவங்களினுடைய குணாதிசயங்கள், இவற்றையெல்லாம் ஒரு சுருக்கமாக பார்த்தோம். அது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. அந்த பாவங்கள் தான் நமது வாழ்க்கையில் எந்தெந்த துறைகள் எப்படியெல்லாம் செயல்படும் என்பதை காட்டக்கூடியதாக அமைகிறது. இப்போ இதுல 12 பாவம் என்று சொல்லிவிடுகிறோம். அதில் நாம் பிறந்தபோது என்ன லக்கினம் அமைகிறதோ அதிலிருந்து 1, 2, 3 என்று 12ஆக அதை நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். இப்பொழுது பாருங்கள், இப்போ ஒரு சிம்ம லக்கினத்தில் ஒருவருக்கு 7ஆம் பாவம் என்பது கும்பமாக அமைகிறது என்று சொன்னால், அதே கடக லக்கினத்தில் இருப்பவருக்கு மகரமாக அமைந்து விடுகிறது. அப்ப அந்த 7ஆம் பாவம் என்பது என்னென்ன அமைப்பை குறிக்கிறதோ அது அந்த இன்னொரு லக்கினத்துக்கு வேறு ஒரு இடத்தில் அதனுடைய பணியை செய்கிறது. இப்போ இந்த ராசி என்றால் இந்த இதை சார்ந்துதான் அது வெளிப்படும், செயல்படும் என்று சொல்ல முடிகிறதா என்றால் சொல்ல முடியவில்லை. இதுதான், இது வானியல் மட்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வானியலை மட்டும் நாம் சிந்தனையாக, ஆராய்ச்சியாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இப்ப மேசம் என்பதை முதல் ராசி என்று சொல்லுகிறோம். அதுல இருந்து 12 அப்படிங்கிறது பொதுவாக நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த மேசத்திலிருந்து பார்க்கும்போது துலாம் என்பது அந்த 7ஆம் இடம் என்று வருகிறது, மகரம் என்பது 10 என்று வருகிறது. அப்ப தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் மகரம் என்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த மகரம் என்ற அந்த இடம்தான் தொழிலை பற்றி அந்த ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியது என்று அதை அப்படியே பிக்ஸ் பண்ணிடலாமான்னா பிக்ஸ் பண்றது இல்லைங்க. வானியல்னு சொன்னோம்னா அதில் பிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கு அந்த ஜோதிடம் என்று வரும் பொழுது என்ன ஆகிறது, அங்கு ஒவ்வொரு மனிதனுக்குரிய லக்கினம் மாறிவிடுகிறது. பாருங்கள். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மனிதனுக்கு மனிதன் அந்த தன்மையுள்ள பாவங்கள், ராசிகள் மாறுகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, மனிதனுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினை, அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், இந்த வேறுபாடுகளுக்கு தகுந்தாற் போல அந்த அதாவது இடங்களும் பாவங்களும், அந்த பாவங்களில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களும் மாறி செயல்படுகிறது. அது தன்னிச்சையாக செயல்படுவதில்லை. இப்ப நீங்க மேச லக்கினம்னா 10ஆம் பாவம் மகரம் என்று எடுத்துக்கொண்டால், தொழிலுக்கு உரிய இடம் என்று எடுத்துக்கொண்டால் அது சனி என்று வருகிறது. அப்ப தொழில் என்பதை சனி என்பதுதான் நிர்வாகம் செய்கிறது என்று சொல்லிவிடலாமா என்றால் முடியாது, முடியாது. சிம்ம லக்கினம் என்று சொன்னால் அங்கு என்னவா மாறி வருது,
10ஆம் பாவம் எதுவாக மாறிவிடுகிறது? ரிஷபமாக மாறிவிடுகிறது. அதற்குரிய கிரகம் சுக்கிரனாக மாறிவிடுகிறது. அப்ப சிம்ம லக்கணத்தில் பிறந்தவருக்கு தொழிலை பார்க்கும்போது அது ரிஷபம் என்ற இடத்தை சார்ந்து பண்ணணும், சுக்கிரனை சார்ந்து பண்ணணும். அப்ப சுக்கிரன் தொழில் சார்ந்து இவருக்கு வேலை செய்யறாரு. அதே சமயத்துல அதே மேச லக்னத்துல இருக்கிறவருக்கு அதே சுக்கிரன் என்ன வேலை செய்வாரு? 2ஆம் பாவமாக இருந்து தனம், வாக்கு, குடும்பம் என்று அந்த வேலையை அவருக்கு செய்யறாரு. இப்ப பாருங்க, இதே ஒரே சுக்கிரன் அந்த மேச லக்கணத்துக்காரருக்கு வாக்கு, தனம் என்று அந்த மாதிரியான வேலையை செய்கிற அதே சுக்கிரன் சிம்ம லக்கணத்துக்காரருக்கு என்ன பண்றாரு? தொழில் என்று அதை மாற்றிக்கொள்கிறாரே. அதை விருச்சிக லக்கணத்துக்கு என்று சொன்னால் அது 7ஆம் பாவமாக இருந்து சுக்கிரன் என்று, சுக்கிரன் தான் அங்க திருமணம் சார்ந்த வாழ்க்கை, பங்குதாரர் என்ற வாழ்க்கை, நண்பர்கள் என்ற வாழ்க்கை, அதை கொடுக்குறேங்கிறாரே. அப்ப மாறிக்கிட்டே இருக்கிறவா. அப்ப இதுல இந்த பாவம் சிறந்தது, இந்த இடம் சிறந்தது, இந்த ராசி சிறந்தது அப்படின்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இப்ப நீங்க இந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு, ராசியை வைத்துக்கொண்டு, இந்த ராசியில பிறந்தா ஆகா ஓஹோ அப்படின்லாம் சொல்றோமே, அப்படியெல்லாம் இருக்கா என்று கேட்டால் அதுதான். அதனாலதான் நம்ம சொல்றோம், அது ஒரு 5% தான் அந்த பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு மனிதனுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினைக்கு தகுந்தார் போல் ஒவ்வொரு கிரகமும் எல்லா வேலையும் செய்யும். இப்போ இந்த 12 லக்கினங்கள் வந்துடுறப்ப என்ன ஆகுது? 12 பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் என்னென்ன கேரக்டர் நம்ம பேசணும் இல்லையா? இப்ப ரிஷபம் என்று வைத்துக் கொள்ளுங்க. ரிஷபத்துக்குரிய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன்ல அந்த 12 பாவத்தினுடைய வேலையையும் அந்த ஒரு கிரகமாகிய சுக்கிரன் செய்யும். மேஷ லக்கணத்துக்கு வேற மாதிரி செய்யும், ரிஷப லக்கணத்துக்கு வேற மாதிரி செய்யும். அப்ப 12 லக்கணம் வரும்போது அந்த சுக்கிரன் அந்த லக்கணத்துக்கு தகுந்தார் போல் தன்னை மாற்றிக்கொள்கிறது அல்லவா? அப்ப சுக்கிரன் இப்படித்தான், சுக்கிரன் என்ற கிரகம் இப்படித்தான் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியுமா? முடிவுக்கு வர முடியாது. அதனாலதான் நீங்க இந்த கிரகமெல்லாம் நல்லது, இந்த கிரகமெல்லாம் கெட்டது, எந்த கிரகமும் நல்லதோ கெட்டதோ இல்லை. எல்லாமே அதனுடைய தன்மையில் செயல்படுகிறது. இதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்னாதான் ஜோதிடம் என்பதை உண்மையாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம பொதுவாக மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? சுக்கிரன்லாம் ரொம்ப நல்ல கிரகம், சனின்னா ரொம்ப மோசமான கிரகம் இப்படின்னு நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆப்போசிட்டாக வாழக்கூடியவர்களை பார்க்கிறோம். சுக்கிரன் லக்கணமாக இருந்து சுக்கிரன் திசை நடந்து சுக்கிர புத்தி நடந்து அதில் வீணா போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சனி திசையில், சனி புத்தியில, சனியினுடைய ஆதிக்கத்தில் ரொம்ப பிரமாதமா வளர்ந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப எந்த கிரகமும் தான் நல்லதையோ கெட்டதையோ செய்வதில்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் இப்ப இந்த ஜோதிட ஞானத்தை மகரிஷியினுடைய கர்மவினை தத்துவத்தோடும் செயல் விளைவு தத்துவத்தோடும் இணைத்து பார்க்க வேண்டும். அப்ப வானியல் என்பது ஒரு விஞ்ஞானம், அது ஒரு சயின்ஸ். அது ஜோதிடமாக மாறும்போது அங்கு அலை இயக்க தத்துவம், செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம், இது மூன்றும் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இது மூணுக்குள்ளாகவும் அடக்கம்தான் இந்த ஜோதிடம். அப்ப சித்தர்கள் இந்த தத்துவங்களை எல்லாம் தெரிந்த பிறகுதான் ஜோதிடம் என்ற ஞானத்தையே கொடுத்திருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த 12 பாவங்களை தெரிந்து கொண்ட பிறகு நாம என்ன பண்ணுகிறோம்? அந்த கிரகங்களினுடைய ஒரு தன்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரகங்களின் தன்மையில வேறுபாடு இருக்குதா? நிச்சயமா வேறுபாடு இருக்கு. கிரகங்களின் தன்மையில் வேறுபாடு இருக்கிறது. அப்ப அந்த வேறுபாடான தன்மை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வேறுபாடான தன்மையை கொண்டு இந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய
அந்த கர்ம வினையோடு தொடர்பு கொள்ளும். அப்ப அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகத்தின் தன்மை எப்படி என்பதற்கு தகுந்தாற் போல அதனுடைய வீரியம் இருக்குமே தவிர, அப்ப அத நீங்க அந்த கிரகத்தின் மீது குற்றம் இல்லை, அந்த கிரகம்னால கிடையாது. அந்த கிரகம் அதனுடைய தன்மை இந்த கர்ம வினையில் எப்படி செயல்படும், இதே கர்ம வினையில அந்த இன்னொரு கிரகம் வேறு மாதிரி செயல்படும். அப்ப அதையும் பார்க்கணும் நம்ம. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த கிரக காரகங்கள்ங்கிறது அதுதான் ஆர்மோயா நடத்தியிருப்பாரு. கிரகங்களை பற்றி நடத்தியிருப்பாங்க. இப்போ அதுல நாம போன தடவை கூட இதுல சுபகிரகங்கள், அசுப கிரகங்கள், நடுநிலை கிரகங்கள் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதுல இந்த வாரம் ஒரு முக்கியமான கிரகங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் கூட நம்ம அடுத்து வருங்காலங்களில் அதை பற்றி நம்ம சிந்திக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு 2 நிழல் கிரகங்கள் என்று சொல்கிறோமே, அதை பற்றிய ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 2 கிரகங்களுக்கும் தனிப்பட்டு எந்த விதமான தன்மையும் கிடையாது. பொதுத்தன்மை வாய்ந்த 2 கிரகங்கள். அதனாலதான் இப்ப நான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய தன்மைகள் மற்ற 7 கிரகங்களுக்கு உண்டு. இப்ப சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும், ஒவ்வொரு தன்மை இருக்கும். அது எதை பொறுத்து அமைகிறது என்று சொன்னால், அதனுடைய மாஸ், அந்த கோள்களில் இருக்கக்கூடிய அணுக்களின் திணிவு, அதற்கு தகுந்தாற்போல் அதனுடைய தன்மை மாறுபடுகிறது. அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை சிந்திக்கலாம். ஆனால் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் இருக்கிறதே, இதற்கு மாஸ் இருக்கிறதா? தெரியாது. அங்கு அணுக்களின் நெருக்கம் இருக்கிறதா? தெரியாது. இப்போ ராகு கேது என்ற கோள் என்றால் என்ன? அது விஞ்ஞானம் இதுவரை அதை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத அது இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஜோதிடத்தில் ராகு கேது என்பது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு கோள்களாக இருக்கிறது. நம்ம என்ன சொல்லிட்டா இருக்கு, நிழல் கோள்கள் என்று சொல்லிவிட்டோம். நிழல் கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த ராகு கேதுங்கிறதுக்கு மகரிஷி அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த விளக்கம் இன்றைய ஜோதிடர்களுக்கே அது இன்னும் பெரும்பாலான ஜோதிடர்களுக்கே தெரியாததாக இருக்கிறது. அவர்கள் வேதாத்திரிய தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருந்தால் அந்த ராகு கேதுவை பற்றி அவர்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் அதை ஜோதிட ரீதியாக இதை ஆய்வு செய்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஜோதிடர்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த ஆர்வம் இருந்தால்தான் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, இதுல இருக்கக்கூடிய அலை இயக்க தத்துவம், கர்மவினை தத்துவம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள ஒரு ஆராய்ச்சியாக வந்திருப்பார்கள். பொதுவாக ஜோதிடர்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருந்திருக்காது. அப்ப இந்த மகரிஷியினுடைய ராகு கேது தத்துவம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது, இந்த ராகு கேது என்பது ஒரு அசைவற்ற வெளியாக மாறக்கூடிய ஒரு பாதைகள் என்று மகரிஷி சொல்லியிருப்பார். இது நம்ம வேதாத்திரியம் படிச்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
அப்ப அதுல அணுக்கள் இருக்கா, மாசு இருக்கா? இல்ல. அது அந்த அணுக்கள் இயக்கமற்று வெளியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லுகிறோம். அப்ப அதை சுத்துவெளிக்கு சமமாகவே மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப ஆனா சுத்தவெளிக்கு சமமாக இருக்கக்கூடியது அந்த சூரியனின் மையத்திலிருந்து இருபுறமும் பீரிட்டு கொண்டு பிரபஞ்ச எல்லையில் போய் அந்த சுத்த வெளியோடு இணையக்கூடியது என்று சொல்றார். ஆனால் இதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுமா என்றால் அது ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்று சொன்னால் அது அது என்ன இல்லை, இது விண் என்ற அந்த முதல் பூதத்தையே என்ன இன்னும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கும்போது அந்த விண் என்ற துகள் இயக்கமற்று நின்றுவிட்ட பிறகு, சுத்தவெளியான பிறகு அதை எப்படி விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க இயலும்? அது இயலாத காரியம். அப்ப அந்த அடிப்படையில அந்த ராகு கேது என்பதை நம்ம இப்ப மகரிஷியினுடைய தத்துவத்துல எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம அதை சுருக்கமா பார்ப்போம். ராகு கேது என்பதுக்கு என்ன சொல்றார் மகரிஷி? அதாவது சூரியனின் மையத்தில் சூரியனின் மையத்தில் அணுக்கள் நெருக்கம் அதிகமாகி அந்த அணுக்களினுடைய இயக்க வேகம் குறைந்து 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 அணுக்கள் இயக்கமற்று நின்று விடுகிறது என்று சொல்லுகிறார். அப்படி இயக்கமற்று நின்று விடக்கூடிய அந்த வெளி சூரியனது மையத்தில் இருந்து அது என்ன ஆகும்? அங்க மையத்தில் அந்த வெளியாக மாறிக்கொண்டே இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அது அந்த வெளியோடு போய் இணையணுங்கிறதுக்காக அது ஒரு 2 பக்கம் பீறிட்டு கொண்டு செல்கிறது என்று சொல்றார். அது எவ்வளவு காலமா எவ்வளவு அணுக்கள் அங்கு செயலற்று நின்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது. சரி, அப்ப அப்படி ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் மகரிஷி சொல்றார். சரி, இப்போ இதைத்தான் ராகு கேது என்று ஜோதிடத்துல நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க? இந்த ராகு கேது என்பதற்கு தனியாக நாம் அந்த 12 கட்டங்கள்ல அந்த ராகு கேதுவுக்கு எந்த வீடு சொந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. ராகு கேதுக்கு எந்த வீடும் சொந்தம் இல்லை. நம்ம இப்ப 12 வீடையும் அந்த 7 கிரகங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம். 5 கிரகங்களுக்கு 2 2 வீடுகளாகவும், சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு வீடு என்று அந்த 12 வீடுகளையும் நம்ம அந்த 7 கிரகங்களுக்கே பிரிச்சு கொடுத்தோம். அப்ப ராகு கேதுக்கு என்ன இல்லை? சொந்த வீடு என்பது இல்லை. சரி, ஆனால் நீங்க உங்க ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் ஒரு இடத்துல இருக்கும், அமர்ந்து இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். நாம பிறந்த போது அது எந்த ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்தது என்ற அடிப்படையில் அது ஏதாவது ஒரு 2 இடத்துல இருக்கும். அந்த 2 இடமும் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ராகு எந்த ராசியில இருக்கிறதோ அதற்கு நேர் 7ஆம் இடத்தில் கேது இருக்கும். கேது எங்க இருக்கிறதோ அதற்கு நேர் 7ஆம் இடத்தில் ராகு இருக்கும். அப்ப இது இப்படித்தான் இருக்கும். நீங்க எந்த யாருடைய ஜாதகத்தையும் எடுத்து பாருங்க, இந்த ராகுவும் கேதுவும் நேர் எதிரெதிராகத்தான் இருக்கும். இதைத்தான் மகரிஷி என்ன சொல்றார்? இருபுறமும் பீரிட்டு கொண்டு செல்லக்கூடிய பாதை. அப்ப ஒரு புறம் போகுதுன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா தான் இருக்கும். அப்ப இப்ப இந்த பயிற்சி கூட பாருங்க, சனி பயிற்சி, குரு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி எல்லாம் சொல்றோம் இல்லையா? ராகு பயிற்சி, கேது பயிற்சி என்று ஏதாவது இருக்கிறதா? இல்லை. எப்படி இருக்கும்? ராகு கேது பயிற்சி என்றுதான் புத்தகம் போடுவாங்க. அப்ப என்ன ஆகுது? ராகு மட்டும் தனியா பயிற்சியெல்லாம் ஆகாது.
ராகு எப்படி நகருதோ அது கூடவே நகரும் இந்த கேதுவும். அப்ப ராகு ஒரு ராசியை விட்டு வெளியில வருதுன்னு சொன்னா கேதுவும் ஒரு ராசியை விட்டு வெளியே வந்தோம். இரண்டும் ஒரே நேரத்தில் ஒரே கணத்தில் என்னாகும்? பயிற்சியாகும். அப்ப இந்த அடிப்படையில இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுனால நாம பிறக்கும்போது அது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கொண்டு நாம இதை ஜாதகத்துல போட்டுறாங்க. இப்ப பாருங்க, இப்ப சூரியனின் மையத்துல இருந்து ராகு கேது ரெண்டு பக்கமும் போகுது. இப்போ இப்போ இது எப்படி ஏன் பயிற்சி ஆகுது? ராகு கேது ஏன் பயிற்சி ஆகுது? எப்படி பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது அந்த சூரியன் மையத்தில் அது இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே அது ஸ்டாண்ட் ஸ்டில்லா தான் இருக்குது. அந்த ரெண்டு பக்கம் பீரிட்டு கொண்டு செல்வது. இப்ப சூரியனுடைய ரொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அது ரொட்டேட் ஆகுதான்னா இல்ல. அந்த சூரியன் ரொட்டேட் ஆகிறது ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. அந்த சூரியனை பூமி சுற்றி கொண்டு இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தி இருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்திட்டாலும் இந்த பூமி ஒரு வருஷத்துல அந்த சூரியனை சுற்றுது அப்படின்னு சொன்னா, அந்த சுத்தி வரும்போது அந்த சூரியன்ல இருந்து ரெண்டு பக்கமும் ராகு கேது போகுது இல்ல, அந்த ராகுவையும் கேதுவையும் என்ன பண்ணும்? இந்த பூமி ஒரு தடவை கிராஸ் பண்ணி தான் சுத்தும். கிராஸ் பண்ணி தான் சுத்தும். அப்ப எப்படினாலும் இந்த ராகுவை கிராஸ் பண்ணி ஒரு தடவை போகும், கேதுவை கிராஸ் பண்ணி ஒரு தடவை வரும். அப்ப ஒரு வருஷத்துல 2 இடங்களில் இந்த ராகு கேது என்ற பாதையை இந்த பூமி கடந்து செல்லும். சரி, இந்த பூமி மட்டும்தான் கடந்து செல்லுமா? சூரியனை சுற்றுகிற எல்லா கோள்களும் இந்த பாதையை கடந்துதானே செல்ல முடியும்? ஆமாம், இந்த பாதையை கடந்துதான் செல்கிறது. இப்போ ஆனால் அதெல்லாம் கணக்கீடுக்கு ஜோதிடத்துல அதை பெருசா எடுக்கல. சரி, நாம சிந்தனைக்கும் பொதுவாக எல்லா கோள்களும் கிராஸ் பண்ணி தான் போகுங்கிறத எடுக்கல. ஆனால் ஒரே ஒரு இடத்த மட்டும் நாம இந்த கிராஸ் பண்ணி போகும்போது அதை கணக்கீடு செய்து பஞ்சாங்கத்துல போடுறாங்க. அதை இன்னைக்கு விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கிறது. என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு வருடத்துக்கு 2 முறை இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்று சொல்கிறோமே, அது வருடத்துக்கு 2 முறை வருகிறது. இது பஞ்சாங்கத்தில் இருக்குது, விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. நாசாவிலையும் அதை என்ன பண்ணிடுறாங்க, இந்த கிரகணம் என்பதை அவர்களும் சொல்றாங்க. அப்ப அந்த கிரகணம் நடக்கக்கூடியதுக்கு விளக்கம் விஞ்ஞானம் ஒரு மாதிரி சொல்லுது. அது ஒரு அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் அப்படின்னு தான் சொல்லுது. அது ஏதோ ஒரு கணக்கீடை வைத்து அது சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இப்ப வருஷத்துக்கு 2 தடவை இது நடக்குது அப்படின்னா என்ன அதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது நம்ம பூமி அந்த ராகுவை ஒரு தடவை கிராஸ் பண்ணும், அப்படியே சுத்தி கேதுவை ஒரு தடவை கிராஸ் பண்ணி அது ஒரு ரவுண்ட முடிக்கும். அப்ப ஒரு வருஷத்துக்கு இந்த 2ல ஏதாவது ஒண்ணுக்கு உள்ள போகுது பாருங்க, இந்த உள்ள போகுது. இப்ப இது அது உள்ள போகும்போது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இப்ப ராகுக்குள்ள போகுதுன்னு வச்சுப்போம். இப்ப அந்த ராகுனுடைய பாதை அது எத்தனை மீட்டர் அகலமா இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் அகலமா இருக்கும், இது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு அளவீடு இருக்கிறது. இவ்வளவு அந்த பாதைன்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரோடு 30 அடி ரோடு,
40 அடி ரோடு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அதுபோல இந்த ராகு கேது அப்படிங்கிறதுக்கு அதனுடைய அந்த வித்து அகலம் என்று ஒன்று இருக்கும். அப்ப இந்த பூமி கிராஸ் பண்ணும்போது அதுக்கு உள்ள நுழைஞ்சு அது வெளியில வரும். இப்படி வெளியில வரும்போது அந்த பாதைக்கு உள்ளாக இந்த பூமி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாதைக்குள்ளாக இந்த பூமி இருக்கும்போது இப்போ சூரியனும் பூமியும் ஒரு நேர்கோட்டுல இருக்குதா? இருக்குது. இது எப்பயுமே நேர்கோட்டுல தான் இருக்கும். நீங்க பூமி எங்க சுத்தினாலும் அங்கிருந்து ஒரு நேர்கோடு போட்டோம்னா சூரியனுக்கு நேர்கோடு வந்துடும். ஆனால் இதுல ஒரே ஒரு இடம் நமக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடமாக எது இருக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியும் சூரியனும் நேர்கோட்டில் இருக்கும்போது அதே அந்த இப்ப ராகுவனுடைய பாதைக்குள்ள பூமி இருக்குது. இப்ப அந்த நேர்கோட்டுல சூரியன் இருக்கு இல்லையா? இதே நேர்கோட்டில் சந்திரனும் அந்த ராகுக்குள்ளாக நுழைந்து இந்த பூமி சூரியனுடைய நேர்கோட்டில் அதுவும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா அந்த ராகுவினுடைய பாதைக்குள்ளாக சூரியன், சந்திரன், பூமி இது மூணும் ஒரே நேர்கோட்டுல வரும். இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. சாதாரணமாக இந்த பூமி, சந்திரன், சூரியன் இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது அந்த நாளை நாம் என்னவென்று சொல்லுகிறோம் என்றால் அதை அமாவாசை அல்லது பௌர்ணமி என்று சொல்லுகிறோம். இப்ப பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இந்த சந்திரன் வந்துச்சுன்னா அன்னைக்கு அமாவாசைன்னு சொல்றோம். இப்ப பூமிக்கு வெளியில சந்திரன் இருந்து அதே நேர்கோடு அமைந்தால் பௌர்ணமி என்று சொல்லுகிறோம். அது எப்படி? அது ஒரு தடவை மட்டும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில வருது. அப்ப இன்னொரு தடவை வந்து பூமிக்கு வெளியில வந்துடுது. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல பூமி வந்துடுது. ஏன் வருது அப்படின்னு கேட்டா இதெல்லாம் நமக்கு சாதாரண தெரிஞ்ச விஷயம்தான். என்னன்னு கேட்டா 27 நாளைக்கு ஒரு தடவை இந்த சந்திரன் பூமியை சுத்திட்டு வருது இல்லையா? அப்ப சுத்திட்டு வரும்போது இந்த பூமி அந்த ராகுவனுடைய பாதைக்குள்ள வரும்போது இந்த சந்திரன் பூமியை சுத்தி வர்றதுல அதுல பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில வந்துச்சுன்னா அந்த இடத்துல அமாவாசை வந்துடும். அப்ப ராகுவுக்குள்ளாக பூமி பயணிக்கும் போது அமாவாசை என்ற ஒரு நாள் வந்தால், இந்த நேர்கோடு வந்தால் என்ன ஆயிப்போது? ராகு என்ற அந்த பாதைக்குள்ளாக சந்திரனும் பூமியும் அமைந்து விடுகிறது. ரெண்டுமே உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி வரும்போது அங்கு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அப்ப அந்த மாதிரி வரும்பொழுது அந்த சந்திரன் சூரியனுடைய அது அந்த இதையே மறைக்குது. இப்போ இது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப பூமிக்கு சூரியனுக்கும் நடுவுல சந்திரன் வரத்தான் செய்யுது அமாவாசை. அப்படி அமாவாசை வர்ற அன்னைக்கெல்லாம் இந்த சந்திரன் வந்து பூமி இது சூரியனை மறைக்குதா? சூரியனின் ஒளியை மறைக்குதா? மறைக்கிறது இல்லை. மாசம் இது நடக்குது. மாசம் அமாவாசை வருது, நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த ராகுக்குள்ளேயோ கேதுவனுடைய பாதைக்குள்ளேயோ பூமி இருக்கும்போது இந்த அமாவாசை வந்துச்சுன்னா அது மறைக்குது. அப்ப சூரிய கிரகணம் வருது. சரி, இப்ப இந்த பூமி அந்த ராகுனுடைய பாதைக்குள்ளாக இருக்கும்போது இந்த சந்திரன் வெளியில பூமிக்கு வெளியில வந்து அதே நேர்கோடுல வந்து அன்னைக்கு பௌர்ணமி வந்துடும் இல்லையா? ஆமா. அப்ப அந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் என்று ஆகிறது. பூமி சந்திரனை மறைக்குது. அதாவது சூரியனுடைய ஒளி சந்திரன்ல படணும்ல, பூமி மறைக்குது.
இது ஒவ்வொரு பௌர்ணமி எப்பயும் இப்படித்தானே நடுவுல வருது. ஆனா மறைக்கலையே. ஆமா. ஆனால் இந்த ராகுவுக்கு உள்ளாகவோ கேதுவுக்குள்ளாகவோ இருக்கும்போது மட்டும் இந்த கிரகணம் நடைபெறுகிறது. அப்ப இதுல இந்த ராகு கேதுவனுடைய பங்கு ஏதோ இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோமா? தெரிந்து கொள்கிறோம். அப்ப என்ன ஆகுது? அந்த சந்திரன் அந்த ராகுவனுடைய பாதையை கடந்து செல்லும் வரை வரை கிரகணம் இருக்கும். அந்த கிரகண காலம் முடிஞ்சிரும் பாருங்க. இந்த பூமி அந்த ராகுடைய பாதையை கடந்து போறதுக்கு நேரம் அதிகமா எடுக்கும். ஏன்? அது என்ன ஆகுது? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனை சுத்துறது. அப்ப அது கடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஆனா இந்த சந்திரன் அப்படி இல்லையே. ஒரு சந்திரன் என்ன ஆகுது? 27 நாள்ல பூமியை சுத்திடுது இல்ல. அப்ப அப்படி வரும்போது இந்த அது இருக்கிறதுலயே வேகமாக நகரக்கூடியது சந்திரன் தானே. அப்ப என்ன ஆகும்? அந்த ராகுவனுடைய பாதை கடந்துரும் இல்லையா? கடந்துரும். இப்போ இந்த ராகுவனுடைய பாதைக்குள்ளாக இந்த பூமி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் அல்லது 20 நாள், ஒரு மாசம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசம் அல்லது 20 நாள் அல்லது 25 நாள் ஆகும் அதை கடக்கிறதுக்கு. அந்த பாதையை கடக்கிறதுக்கு அவ்வளவு நாள் ஆகும். அப்ப அதுக்குள்ள என்ன இது இது 27 நாள்ல அந்த பூமியவே சுத்தி வந்துருது சந்திரன். அப்ப அந்த பாதையில எவ்வளவு இருக்கும்? அப்ப அந்த பாதையினுடைய அந்த மையத்துக்குள்ள வரும்பொழுதுதான் முழு கிரகணமும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அந்த பாதையிலிருந்து விலகும் போது கிரகணம் விலகும். நீங்க கிரகணம் பாருங்க. முதல்ல இப்ப சூரிய கிரகணமா இருந்தாலும் சந்திர கிரகணமா இருந்தாலும் அது அப்படியே குறைஞ்சு 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 முழு கிரகணம்னு ஒண்ணு வரும். அப்ப இப்ப சந்திர கிரகணத்துல சந்திரன் மறைஞ்சுக்கிட்டே வரும் 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 வரும். சந்திரன் டோட்டலா காணா போயிடும். அதுக்கப்புறம் அதே சந்திரன் மெதுவா வளர்ந்து 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 புதுசா வந்துடும். இப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, ராகுவனுடைய பாதைக்கு உள்ள நுழையிறப்ப என்ன ஆகுது? அது மறைய ஆரம்பிக்குது. அதனுடைய அந்த பாதையின் மையத்துல அந்த சந்திரன் வரும்போது அப்பதான் ஸ்ட்ரைட்டா நேர்கோடு சூரியன் அந்த பூமி சந்திரனுக்கு ஸ்ட்ரைட் நேர்கோடு வரும். அப்ப 100% கிரகணம் அப்படிங்கிறது வந்துடும். அப்புறம் அங்கிட்டு நகல 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 அது விளைகிறது. அப்ப இது சந்திரனுடைய நகர்வை வைத்துத்தான் இந்த கிரகணம் தேய்வதும் வளர்வதுமாக நாம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இங்கு அந்த ராகுவனுடைய அல்லது கேதுவனுடைய பாதைக்குள்ளாக ஒரு கிரகம் செல்லும் போது அது தன்னுடைய இயல்பு தன்மையை இழந்து விடுகிறது. எந்த பவர்ல? அந்த ராகுவனுடைய பவர்ல இது பவர்லெஸ்ஸா மாறிடுது. சந்திரன் பவர்லெஸ்ஸா மாறிடுது. சும்மா பூசை பண்றதுக்கு ஆயிட்டு இருந்தீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அந்த மாதிரி அது மாறிவிடுகிறது. அப்ப இப்ப இந்த நிகழ்வை அப்படி மாறுவதனால் தான் இந்த கிரகணம் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த சந்திரன்லயும் இப்ப சூரியன்ல எதுவுமே இல்லை. சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த அலை ஒலி அலைகள் இங்க என்ன இது சாதாரணமா அமாவாசை பௌர்ணமியில பெரிய மாற்றம் எல்லாம் நடக்கல. ஆனா அந்த கிரகணத்தப்ப முழுமையாக தன் நிலையை இழந்து விடுகிறது. இதை நம்ம சந்திரன்ல பார்த்துட்டோம். சரி, இப்போ இத நீங்க இதுல இந்த ஜாதகத்துல நீங்க டெய்லி காலண்டர்ல பாத்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய நிலை அப்படின்னு போட்டிருப்பாங்க.
அதுல போட்டிருக்கும் போது அப்ப சித்திரை மாசத்துல மேசத்துல சூரியன் போட்டிருப்பாங்க. நீ அந்த சூரியன் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல அது சூரியன் கிடையாது, அது பூமின்னு நினைச்சுக்கணும். பூமின்னு நினைச்சுக்கணும். நாங்க பல தடவை சொல்லிட்டேன். சூரியன் 12 ராசியை சுற்றி வருவதாக நமக்கு போட்டிருப்பாங்க. இல்லை, அந்த பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல போட்டிருக்காங்களே தவிர அந்த பூமி தான் அந்த இடத்துல இருக்குதுங்கிற மாதிரி நீங்க கற்பனையில சிந்தனை பண்ணிக்கங்க. இப்போ ஒரு அந்த கோச்சாரத்துல அந்த சுத்தி வருது இல்லையா, அப்ப இப்ப இப்ப ராகு எங்க இருக்கு? இப்ப இந்த மாசம் ராகு மீன ராசியில இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அங்கதான் இருக்கும். 1.5 வருஷம் அங்கதான் இருக்கும். இப்ப 1.5 வருஷம் அங்க இருந்தாலும் மீன ராசிக்கு எப்பொழுது சூரியன் வரும் அப்படிங்கிறது தெரியணும். எப்ப வரும் அப்படின்னம்னா பங்குனி மாசம் வரும். இப்ப பங்குனி மாசம் அந்த மீன ராசிக்குள்ள சூரியன் போகுதுன்னு சொன்னா அது நம்ம பூமி போகுதுன்னு நம்ம வச்சுக்குவோம். அப்ப இந்த பூமி அந்த மீன ராசிக்குள்ள சூரியன் அந்த நம்ம கோச்சாரத்துல நகரும் பொழுது இந்த பூமி அந்த ராகுக்குள்ளாக போகும். ரைட், ராகுவனுடைய பாதைக்குள்ளாக போகும். அது சூரியன் போற மாதிரி அங்க காமிப்பாங்க. அப்ப அந்த பங்குனி மாதம் அப்படி போகும்போது அப்ப சந்திரன் சுற்றி வரும் இல்லையா, அப்படி வரும்போது சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ நடக்கும். பங்குனி மாதம் எப்படினாலும் ஒரு சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பஞ்சாங்கத்தை பார்க்காம சொல்லிக்கலாம். ஆனா அடுத்த வருஷம் பங்குனி மாசம் கிரகணம் வராது. இப்பயே நம்ம சொல்லிடலாம், நம்ம பஞ்சாங்கமே தேவையில்லை, நீங்களே சொல்லிடலாம். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்ச நாள்ல ராகு எங்க வந்துட போகுது? கும்பத்துக்கு வரப்போகுது, பயிற்சி ஆக போகுது. கும்பத்துக்கு பயிற்சி ஆயிரும். பயிற்சி ஆகி 2025 இருந்து 2026 பாதி வரைக்கும் அது எங்க இருக்க போகுது? கும்பத்துலாம் இருக்க போகுது. அந்த 1.5 வருஷத்துல இப்போ என்ன ஆகும்? மாசி மாசம்தான் என்ன நடக்கும்? சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்கும். இந்த 2025 மாசி மாசம் தான் நடக்கும். நீங்க போய் பஞ்சாங்கத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. பஞ்சாங்கத்தில் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா மாசி மாசம் தான் நடக்கும் 2025. அதே போல ஆவணி மாசம் நடக்கும். ஏன்? கேது சிம்மத்துல இருக்கும். அப்ப சிம்மத்துல என்ன ஆவணி மாசம். அப்ப ஆவணி மாசமும் மாசி மாசமும் தான் அடுத்த வருஷம் கிரகண தேதி இருக்கும். நீங்கள் அடுத்த வருஷம் பஞ்சாங்கம் இன்னும் வந்திருக்காது, இன்னும் இப்பதான் வர ஆரம்பிக்கும். நீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து போட்டு பாருங்க, அதுல கண்டிப்பாக இந்த மாதத்தில் தான் நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப பாருங்க, ஜோதிடத்தை நாம் விளங்கி கொள்ளும் பொழுது ஒரு பஞ்சாங்கத்தில் இருக்கிறதே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. இது எந்த தேதியில வருங்கிறத கூட நீங்களே சொல்லிடலாம். நீங்க பஞ்சாங்கமும் தேவையில்லை. பஞ்சாங்கம் எவ்வளவு கணிதம் போட்டு சொல்றாங்க. இப்போ இந்த கிரகணம் வரும் தேதியை கூட இந்த நாசா சொல்லக்கூடிய தேதியும் பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய தேதியும் பார்த்தீங்கன்னா சரியா தான் இருக்கு. இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற தேதியை வச்சுதான் அவங்களும் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கிறார்கள். அப்ப இவங்க பாருங்க, 5 வருஷத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, எந்தெந்த நாளில் எந்த நேரத்தில் கிரகணம் வருங்கிறத கணிக்க முடியுது. எதை வச்சு கணிக்க முடியுது? இந்த கிரகங்களுடைய சுற்றை வைத்து தான் கணிக்க முடிகிறது. அப்ப அடுத்த வருஷத்துல மாசி மாசத்துல ஆவணி மாசத்துல இந்த கிரகணம் வரும். சரி, இப்ப இந்த கிரகணம் வரும் பொழுது இந்த பூமி சந்திரன் ரெண்டும் அதுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த சந்திரன் தன்னுடைய ஒளி, அந்த சூரியனுடைய ஒளி தன்மையே மறைக்கக்கூடிய அளவுக்குன்னா அப்ப அங்க ராகுவனுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்ப அங்க ராகுனுடைய பவர் ஜாஸ்தியா சந்திரனுடைய பவர் ஜாஸ்தியா? சந்திரனுடைய பவர் முழுவதும் ராகு வாங்கிடும். சரி, அப்ப இப்ப பூமி அதுக்குள்ள போகுது. அப்படி போகும்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏதாவது அங்கு மாற்றம் ஏற்படுமா என்றால் ஆமா, மாற்றம் ஏற்படும். இந்த ராகுவுக்குள்ள பயணிக்கும் போது
அதனாலதான் இந்த கிரகண காலங்கள் அப்படிங்கிறத அந்த கிரகண காலத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாங்க. சரி, இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய மாதம் இருக்கிறதே, அந்த மாதத்திலேயே ஏதாவது இந்த உலகில் இயற்கை சார்ந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும் வரும். அதெல்லாம் நம்ம துல்லியமாக நம்ம என்ன பண்ணல, ஆராய்ச்சி பண்ணி கணக்கிடல. அதனால நமக்கு தெரியல. அதை பார்த்தோம் அப்படிங்கிறோம்னா அதுவும் தெரியும். அப்ப இப்போ இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று சொல்லுகிறோமே, இப்பொழுது இப்ப இன்னைக்கு நம்ம 44 பேர் இருக்கோம். நாம ஒரு சிந்தனைக்கு வருவோம். தமிழானந்த யோகத்துல இந்த பூமி உள்ள போகுது இல்ல, ராகுவனுடைய பாதைக்குள்ள. இப்ப இந்த பூமிக்கு கிரகணமா இல்லையா? பூமிக்கும் கிரகணம் தானே. ஆமாம், பூமிக்கும் கிரகணம் தான். அப்ப இதுக்குள்ள போகும்போது ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும். ராகுக்குள்ளேயோ கேதுவுக்குள்ளேயோ பூமி உள்ளே பயணிக்கும் பொழுதெல்லாம் இந்த உலகில் இயற்கை சார்ந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும். அது எந்த ராசியிலிருந்து உள்ள போகும்போது எப்படி நடக்கும் இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. மீன ராசியிலிருந்து இந்த வருஷம் போச்சு, அடுத்த வருஷம் கும்பராசியிலிருந்து உள்ளுக்குள்ள போகுது. அப்ப கும்பராசியில இருந்தா என்ன பண்ணும், இங்கே இருந்தா என்ன பண்ணும், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இது எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால், அது உள்ள போகும்போது இந்த ராசியிலிருந்து போகும்போதுங்கிறதுக்கான ஒரு பலன்கள் சொல்லலாம். அது யாருக்குன்னா இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஜாதகத்துல அந்த ராகு கேது எந்த இடத்துல இருக்கு, அது என்ன லக்கினம், இது எந்த ஒரு பாவம் அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம்னு வச்சுங்க. பொதுவாக பொது பலன் என்று எடுத்துக்கொண்டால் அதை எதை வைத்து நம்ம சொல்ல முடியும் என்று சொன்னால், 2025 இந்த பூமி ராகுக்குள்ள போகும்போது அந்த ராகு எதை பார்க்கும், 2025 இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து வெளிப்பட்ட கர்ம வினையினுடைய அளவு எவ்வளவு, அது வான்காந்தத்துல ரெக்கார்ட் ஆயிரும், சமுதாய பதிவாக ரெக்கார்ட் ஆயிரும். அப்ப 2025 எவ்வளவு அழுத்தமான கர்ம வினை இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல இயற்கையினுடைய விளைவுகள் இருக்கும். அதனால இது ராகுக்குள்ள போகும்போதெல்லாம் இப்படித்தான் விளைவு இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப 2024 இருந்த அந்த கர்ம வினை விட 2025 கூட இருக்குமா குறையா இருக்குமா? இன்னைக்கு மனுஷங்க செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்தா கண்டிப்பா சத்தியமா அது கூடத்தான் இருக்குங்கிறது தெரியுது. ஏன், எல்லாம் பெரும்பாலும் 99% மனிதர்கள் கர்மவினையை கூட்டக்கூடிய செயலைத்தான் காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சார் அதுக்காக ரொம்ப மோசமா சொல்றீங்க? அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. வருடத்துக்கு வருடம் கர்மவனுடைய அந்த அழுத்தம் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப 25 வரும்போது அந்த ராகு கேது வரும்போது அதுக்குள்ள போகும்போது விளைவுகள் அதிகமாக இருக்கும். இப்ப இயற்கையின் விளைவுகள் வருடம் கூடுதா? கூடுது. இப்ப கணிக்க முடியல. இன்னைக்கு புயல் இப்படி வந்துச்சுன்னா பொதுவா கரையை கடந்துச்சுன்னா வேகம் குறைஞ்சிரும். இந்த தடவை என்னன்னு தெரியல, அது வேகத்தை குறைக்கவே இல்லை. எங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு? நீங்க என்ன பண்றீங்க? இதுவரை நடந்தது, இதுவரை வந்தது, இதை வைத்துக்கொண்டு இப்பொழுதும் இப்படித்தான் வரும்னு கணக்கு போடுறீங்க. ஆனால் அந்த இயற்கை என்ன கணக்கு போடும்? இப்ப எவ்வளவு கர்மவினை இருக்கிறது என்பதற்கு தகுந்தாற் போல் கணக்கு போடும். இப்பொழுதும் நாம் அடித்து சொல்லுகிறோம், என்ன, உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கர்ம வினையை குறைக்க ஆரம்பித்து விட்டால் இந்த இயற்கை நமக்கு மனிதர்களுக்கு ஒத்ததாக தன்னை மாற்றிக்கொள்ளும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இதை நமக்கு தகுந்தாற்போல் நாங்கள் மாற்றுகிறோம் என்று தன்முனைப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அழியப் போகிறோம். இந்த விஞ்ஞானிகளாலேயே நாம் அழியப் போகிறோம். ஏன், அதை போய் எதிர்த்து நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா முடியவே முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இந்த ராகு கேதுக்குள்ளாக பயணிக்கும் போது இந்த பூமிக்கும் கிரகணம் நடக்கிறது. அந்த காலகட்டத்தில் நாம் நடக்கக்கூடிய செயல்களை எல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கணக்கீடு செய்து பார்த்தால்
அதில் உள்ள வித்தியாசங்களை பார்த்தால் நிச்சயமாக வித்தியாசம் தெரியும். இது ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆராய்ச்சியாக இருக்கிறது. இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி பாருங்க. இப்ப இந்த பூமியும் சந்திரனும் போகும்போதே ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. இந்த பாதைக்குள்ளாக மற்ற புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி அவைகளும் பயணிக்கத்தானே செய்யும். ஆமாம், எல்லாமே சூரியனை தானே சுற்றி வருகிறது. ஆமாம், இதுல புதனும் சுக்கிரனும் அடிக்கடி அதை கிராஸ் பண்ணி போகும். செவ்வாய் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்துறது. பூமியை விட இன்னும் கொஞ்சம் லேட்டா அதை கிராஸ் பண்ணும். ஆனா இந்த குருவும் சனியும் அதை கிராஸ் பண்றது எப்படி கிராஸ் பண்ணும்? இந்த குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சூரியனை சுத்துது. அப்ப 6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன பண்ணும்? அந்த ராகுவையும் கேதுவையும் கிராஸ் பண்ணி போகும். அந்த 6 வருஷத்துக்கு ஒரு தடவை அது உள்ள போகும்போது, குரு அந்த பாதைக்குள்ள போகும்போது அது எவ்வளவு மெதுவா நகரும்? பூமி நகர்றதை விட மெதுவாத்தானே நகரும். பூமி 1 வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்துறதுன்னா அது 12 வருஷம்னா அது கூட 12 மடங்கு நேரம் எடுக்கும். அப்ப அதுக்குள்ள போகும்லவா? அந்த காலகட்டத்தில் குரு என்ற கோளுக்கு கிரகணம் இப்படி ஒரு ஆராய்ச்சி பூர்வமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா ஜோதிடத்தில் நிறைய உண்மைகளை இங்கு நடக்க போகக்கூடிய உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் கணித்துத்தான் நமது அந்த வாகா, இந்த நாஸ்டர்டாம் போன்றவர்கள் எல்லாம் இந்தந்த வருடத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று கணித்திருக்கிறார்கள். இப்ப 2024 டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இதே 2024, 25 இந்த காலகட்டத்தை நிறைய பேர் இப்ப இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா இப்போ இந்த ராகுவனுடைய பாதைக்குள்ளாக என்ன போகிறது என்று சொன்னால் ஒரு முக்கியமான கிரகம் உள்ளே நுழைய போகிறது. இப்ப நம்ம சொன்னோம், குரு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள நுழையும் சொன்னோம். சனி எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை நுழையும்? சனி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனை சுத்துறது. அப்ப 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராகுக்குள்ள போகும். 15 வருஷம் கழித்து கேதுக்குள்ள போகும். 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி நடக்கும். அப்ப அப்படி நகர்றது அந்த ராகுனுடைய பாதைக்குள்ளாக அந்த சனி எவ்வளவு மெதுவா நகரும் பாருங்க. அப்ப அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கும் அல்லவா? சரி, இப்பொழுது இந்த 2025 இந்த 2024 டிசம்பர் அதிலிருந்து இந்த சனி ராகுனுடைய பாதைக்குள் நுழைய இருக்கிறது. இந்த சனியும் குருவும் அதனுடைய பாதைக்குள் நுழையும் பொழுது இந்த விளைவுகள் ரொம்பவும் கொஞ்சம் நீடித்ததாக இருக்கும், கொஞ்சம் கடுமையாகவும் இருக்கும். குரு நுழையும் போது அந்த குருவினுடைய தன்மை அதற்கு தகுந்தால் போல் இருக்கும். இது சனி நுழையும் போது சனியினுடைய தன்மைக்கு தகுந்தார் போல் இருக்கும். சனி ரொம்ப ஏற்கனவே போர்ஸான கிரகம். கர்மவினையை களைந்து நம்மை தூய்மை செய்வதில் நம்பர் 1 சனிதான். இங்க என்ன ஆகும் என்று சொன்னால், இந்த ராகுவனுடைய பாதைக்குள்ளாகவோ கேதுவனுடைய பாதைக்குள்ளாகவோ இந்த கிரகங்கள் சென்று விட்டால் இந்த சனி என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அந்த பவர் முழுவதையும் ராகு எடுத்துக்கொண்டு நீ இந்த இடத்தை கிராஸ் பண்ற வரைக்கும் நீ அமைதியாக இரு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அதனுடைய வேலையை ராகு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கும். இப்ப ஒரு பையன் தப்பு பண்றான், டீச்சர் தண்டனை கொடுக்குறாரு. ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடுவாரு, அவர் பிரின்சிபாலு, நீ கொஞ்சம் ஓரமாரியா, நான் பாத்துக்கிறேன் அவனன்றாரு. அந்த மாதிரி இந்த ராகு தன் கையில் எடுத்துக்கொள்ளும். அப்ப ஒரு கிரகம் ராகுவனுடைய பாதைக்குள் சென்று விட்டால் அது தன்னுடைய தன்மை முழுவதையும் இழந்து அதனுடைய தன்மை முழுவதையும் ராகு எடுத்துக்கொண்டு அது செயல்படும். அப்ப ஜோதிடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராகுக்கு தனியா வீடு கிடையாது. அது எந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கோ அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய வேலையை முழுவதும் இது எடுத்துக்கொண்டு செய்யும். இப்ப மேச ராசியில இருக்குது அப்படின்னு சொன்னா செவ்வாய் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாத்தையும் ராகு எடுத்துக்கிட்டு செய்யும். அதே சமயத்துல அங்க சுக்கிரனுடைய வேலையை கேது எடுத்துக்கொண்டு செய்யும். சரி,
இப்ப இந்த ராகு கேது உட்கார்ந்து இருக்கும் போது கூட என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய அந்த தன்மையும் ராகு எடுத்துக்கொள்ளும். இப்ப சொல்லுவாங்க, இந்த வாலியோட சண்டை போட போனா எதிர்த்து நிற்கும் போது இவருடைய பவர் முழுவதும் வாலிக்கு போயிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த ராகு கேது பாதைகளுக்குள்ளாக இந்த கிரகங்கள் வரும் பொழுது இந்த ராகு கேது என்பது அதனுடைய பவர் முழுவதும் எடுத்து இது செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ராகு கேதுவுக்கு தனியான வீடு கிடையாது. ஆனால் எந்த வீட்டில் இருக்கிறதோ அதனுடைய பவர் முழுவதும் இதை எடுத்துக்கிறோம். எந்த கிரகங்கள் கூட இருக்குதோ அதனுடைய பவர் எல்லாம் எடுக்கிறோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ராகு கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேது இருக்கிற வீட்டுல வந்து சுக்கிரன் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ராகு இருக்கிற வீட்டுல வந்து 7ஆம் அதிபதி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு தயவு செய்து கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறது நல்லது. ஏன்? டோட்டலா 2 பவரும் வந்து முழுக்க 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 காலி. ரெண்டுமே பவர்லெஸ் ஆயிரும். சுக்கிரனும் பவர்லெஸ் ஆயிரும், 7ஆம் அதிபதியும் பவர்லெஸ் ஆயிரும். அவர் கல்யாணமே பண்ண மாட்டார். பண்ணாலும் அவங்க வாழவே மாட்டாங்க. அப்படி ஆகிப்போம். அப்ப இந்த ராகு கேதுக்குள்ளாக நமது கட்டத்துல ஜோதிடத்துக்குள்ள ராகு கேது இருக்குதுன்னா, அதனாலதான் சொல்லுவாங்க லக்னத்தில் ராகு இருந்தால் 7ல கேது இருக்கும், லக்னத்தில் கேது இருந்தால் 7ல ராகு இருக்கும். இப்படி இருந்துச்சுனாலே அது ராகு தோஷம், கல்யாணத்துக்கு ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனா இது அப்படி மட்டும் பார்க்க கூடாது. அந்த ராகு கேதுவோட இந்த 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் போய் மறைஞ்சி அப்படி இருந்தா அது ரொம்ப மோசமா இருக்கணும். அதனால உடனே இந்த ராகு கேது இருக்கிறது எல்லாத்துக்கும் மோசம் தான். அதை பல கோணத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஜோதிடத்துலன்னு வச்சுங்க. இப்ப நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ராகு கேது என்பது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாதைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஜோதிடத்தில் ராகு கேதுவை வைத்து பலன் சொல்வதில் நிறைய ஜோதிடர்கள் இன்னைக்கு நம்ம பேசின ஆங்கிள் சிந்தனை செய்து பேசுவதில்லை. ஆனால் பொதுவாக ஜோதிடத்தில் சொல்வார்கள், இந்த ராகு கேது என்பது அந்த இருக்கும் இடத்தினுடைய அதனுடைய வேலையை இது செய்யும் என்றும், அது எதனோட சேர்ந்து இருக்கிறதோ அதனுடைய வேலையையும் இது செய்யும் என்றும் சொல்லுவார்கள். அந்த ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தா அதுக்கு வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதே சமயத்துல இந்த ராகு என்பது சனி என்ற கோளுக்கு சமமாக நமது கர்மவினையை கரைக்கக்கூடியது. எப்படி? துன்பத்தை கொடுத்து கரைக்கக்கூடியது என்று சொல்வார்கள். அப்ப இந்த சனியும் ராகுவும் ஒரு மனிதர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதுல ரொம்ப பிரம்மாண்டமா கொடுக்கும். எப்ப? கர்மவினை அதிகமாக இருந்தால். கர்மவினை குறைவாக இருந்தால் இந்த சனியும் ராகுவும் உங்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைத்துவிடும். அப்ப சனி ராகுவும் மோசமெல்லாம் சொல்லவே கூடாது. நீங்கள் மோசமாக இருந்தால் அது நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த அடிப்படையில் இந்த 2 கிரகங்களும் அப்படிதான் வேலை செய்யும். அதுல அந்த கர்மவினையை கழிக்கக்கூடிய வேலையை செய்வதில் ராகு வந்து பிரம்மாண்டமா செய்யும். கேது என்பது ஒரு நுணுகி போய் செய்யும். கேது என்பது நுணுகி போறதுனால அது என்ன, ஒரு விலகி போய் எங்கேயோ ஒன்றும் இல்லாம ஒரு இடத்துல போய் முடங்கி போய் உட்கார்ற மாதிரி. அதனாலதான் அதை ஞானம் என்று சொல்வார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு போய் முடங்கி அப்படி உட்கார்றது, அதை தான் ஞானகாரகன்னு சொல்லிவிடுவாங்க. இது கேதுவைத்தான் ஞானத்துக்கு இலக்கு செல்லக்கூடியது. கேது என்பது எல்லாவற்றையும் விட்டு விட்டு விடுதலை பெற்று தனியாக அமர்ந்து ஞானத்தை நோக்கி செல்லக்கூடியது கேது. ராகு என்பது இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து அந்த கர்மவினையெல்லாம் கழித்து அந்த ஞானத்தை நோக்கிய பயணத்தில் செல்லக்கூடியதாக இருக்கிறது. 2 ஆப்போசிட்டா இருக்கும் அந்த மாதிரியான கேரக்டர். அப்ப இப்ப இந்த ராகு கேது என்பதை இதனுடைய அந்த குணம் என்று சொன்னா அதற்கு தனியாக எந்த குணமும் இல்லை. அது முழுமையான இறைநிலை, சுத்த வெளியாகிய தெய்வ நிலைதான் ராகு கேதுவாக இருக்கிறது என்ற மகர்ஷியின் தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஒவ்வொரு கோள்களும் சுற்றி வரும்போது இந்த ஒவ்வொரு கோள்களுக்கும் கிரகணம் ஏற்படுகிறது. இப்பொழுது சனி கிரகணம் தொடங்க இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம்.
அப்ப 2025 அந்த பீரியட்ல மார்ச் மாதம் என்ன ஆகும் என்று சொன்னால், மார்ச் மாதம் சூரியன் அந்த ராகுக்குள்ளாக போகும். அப்படின்னா பூமி அந்த ராகுக்குள்ளா போகுதுன்னு அர்த்தம். போகும். அப்ப அந்த மார்ச் மாசத்துல என்ன வரும்? கிரகணம் வரும். இந்த கிரகணம் வரக்கூடிய காலத்திலே கூட சனி இருக்குது. அப்ப எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது இருக்கும்போது வேற என்னென்ன கிரகங்கள்லாம் உள்ள வருது? அதனால இந்த மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் 15 ரொம்ப 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 உலகத்துக்கே ஒரு பெரிய கடுமையான ஒரு காலமாக இருக்க போகிறது என்பதும் இதுல இருந்து லேசா தெரிய வருகிறது. இது இந்த சனி ராகு சேர்க்கை பற்றிய ஒரு தனியான ஒரு சிந்தனையை தனி காணொலியாக நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல நம்ம போடலான்னு இருக்கிறோம். அது வந்து அந்த எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில எந்தெந்த நாள் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கணித்து நம்ம சாஃப்ட்வேர் வச்சு கணிச்சு நம்ம ஒரு நாளைக்கு அதை பத்தி பேசுவோம். ஆனால் இப்போ நாம வந்து இந்த சனி அந்த ராகு கேது என்பதை பற்றிய ஒரு புரிதல் இன்று உங்களுக்கு வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஜோதிட ஞானத்தில் இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு இதன் அடிப்படை வைத்துக்கொண்டு நமது பார்வையை பார்க்கும் பொழுது இன்னும் பல உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே நாம் ராகு கேதுவை பற்றிய ஒரு ஞானத்தை தெரிந்து கொண்டோம். மற்ற கோள்களை பற்றிய ஞானத்தை வருங்காலத்தில் தெரிந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த ஜோதிட ஆய்வு அடிப்படை பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரை சிறப்பாக ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சியில் ராகு கேதுவை பற்றி ஐயா அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். ஐயா அவர்கள் இன்று நடத்திய இந்த பயிற்சியினை ஒரு சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம், நினைவுபடுத்திக் கொள்வோம். ஐயா என்ன சொன்னாங்கன்னா, போன வாரம் 12 பாவங்களில் குணாதிசயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மனிதன் அந்த அவனுடைய கரு மைய பதிவுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த 12 பாவங்களின் பலன்கள் மாறுபடும். அத நம்ம லக்னத்தை வச்சு மட்டும்தான் இந்த கிரகங்களின் பலனை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தகுந்த மாதிரிதான் கிரகங்கள் வேலை செய்கிறது. எந்த கிரகமும் நல்லது கெட்டது அப்படின்னு இல்லை அப்படின்னு தெளிவா ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ வானிலை நம்ம மகரிஷி அவர்கள் சொன்ன அந்த செயலுளவி தத்துவத்தோடு இணைச்சு பார்க்கும்போதுதான் ஜோதிடம் அப்படின்ற இந்த கலை. இப்போ கிரகங்களுடைய தன்மைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வேறுபாடாக இருக்கிறது. அந்தந்த கிரகங்களோட தொடர்பு கொள்ளும் போது அந்தந்த கிரகத்தோடு சேர்ந்து கர்ம வினையில எப்படி செயல்படுகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். தனியா ஒரு கிரகத்தை இதோடைய தன்மை இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமா இப்போ அடுத்து இந்த வகுப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுத்தன்மையாக உள்ள 2 கிரகங்களை பற்றி ஐயா சொன்னாங்க. அதுதான் ராகுவும் கேதுவும். தனித்தன்மை வாய்ந்த கிரகங்கள் சொல்லிட்டு 7 கிரகங்கள் அது நம்மளுக்கு தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இப்போ இந்த 7 அந்த கோள்களுக்கு அணுக்களுடைய திணிவு மாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ராகு கேதுக்கு அந்த மாஸ் கிடையாது. அதாவது அது சுத்த வெளியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. ராகு கேதுவுக்கு இந்த நம்ம ராசி கட்டத்துல பார்த்தோம்னா சொந்த வீடு கிடையாது.
அப்புறம் வந்து ரெண்டு ராகுவும் கேதுவும் ரெண்டும் வந்து ஒரே நேரத்துலதான் பேச்சு நடக்கும். ரெண்டும் ஆப்போசிட்ல 7ஆம் இடத்துல, ஒன்றுக்கொன்று 7ஆம் இடத்துல. இது ஒரு இடத்துல இது நம்பர் 1 கேது வச்சுட்டோம்னா ராகு வந்து அதனுடைய 7ஆம் இடத்துலதான் அது இருக்கும். இப்ப ராகு கேது வந்து அது பூமிய அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது எல்லா கோள்களுமே தான் கிராஸ் பண்ணி போகும். ஆனா வருஷத்துக்கு 2 முறை வந்து சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நடக்குது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. பூமியும் சூரியனும் சந்திரனும் அது 3 ஒரே நேர்கோட்டுல வரும்போது, பூமி நடுமையத்துல வரும்போது அது அமாவாசைனும், பூமி வெளியில இருக்கும்போது பௌர்ணமி அப்படின்னும் நமக்கு தெரியும். அது மாதம் மாதம் அது நடக்குது. ஆனா அது இந்த ராகுனுடைய அந்த நிழல் பாதையை கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அப்பதான் அதை கிராஸ் பண்ணும்போதுதான் சூரிய கிரகணம், அல்லது கேதுவை கிராஸ் பண்ணும் போதுமே வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பூமி வந்து அதுக்குள்ளேயே இருக்கும்போது அமாவாசை அப்ப வந்து சூரிய கிரகணம், பௌர்ணமி நாள்ல வந்து சந்திர கிரகணம் நடக்கும். இப்ப கிரகண காலத்துல வந்து இயற்கை சார்ந்த மாற்றங்கள் வந்து நிச்சயமா நடக்கும். பூமிக்கு அதுக்கு வந்து தொடர்பு நிறைய இருக்கு. அதனால பூமியில அந்த மாற்றங்கள் நடக்கும். பூமியில உள்ள உயிர்களுக்குமே அந்த மாற்றங்கள் நடக்கும். அது சொல்லுவாங்க, கிரகணம் டைம்ல வந்து ஒரு அந்த டைம்ல எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஏதாவது சாப்பிட்டு நமக்கு உடம்புக்கு நல்லா சேரல, வயிற்றுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, வயிற்றோட்ட மாதிரி வந்துருச்சு அப்படின்றது வந்து கிரகண கழிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சரி செய்யவே முடியாது மருந்துனால அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த கிரகணத்தினுடைய அந்த பவர் தான் அது. இப்ப வந்து இந்த கிரகணத்தை இந்த இதை வச்சு வந்து இண்டிவிஜுவலான பலனை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பொது பலனை வந்து உலகுக்கு உண்டான பொதுவான பலனை வந்து சரியாக கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அந்த ராகுவனுடைய பாதையில வந்து எல்லா கோள்களும் தான் பயணிக்கும். அதுல குரு பயணிக்கும் போது இப்ப குருவினுடைய அந்த ஒரு முறை அது சுற்றி வரக்கூடிய அதனுடைய தசை காலம் வந்து 12 வருடம். அப்ப அதுல இருந்து 6 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ராகுவையும் 6 வருஷத்துக்கு கேதுவையும் அது கிராஸ் பண்ணும்போது இந்த நிகழ்வு நடக்கும். அதே மாதிரி சனி கிராஸ் பண்ணும்போது சனியினுடைய தசை காலம் வந்து 30 வருடம். 15 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ராகுக்குள்ளையும், 15 வருஷத்துக்கு ஒரு தடவை கேதுக்குள்ளையும் வந்து அது கிராஸ் பண்ணும். இப்ப சனியும் ராகுவும் ரெண்டும் ராகுக்குள்ள நுழையும் போது அதனுடைய தன்மைக்கு ஏற்ப ராகு வந்து அந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ராகு ஒரு இடத்துல இருக்கும்போது அது வந்து என்ன செய்யுமோ, அந்த எந்த கோள் இருக்கோ, எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த அதனுடைய பவரை ஃபுல்லும் இந்த ராகுவே எடுத்துக்குவோம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இப்ப சனியும் ராகுவும் வந்து துன்பத்தை கொடுத்து கர்ம வினையை கழிக்கக்கூடிய ஒரு கோள்கள். அப்ப வந்து அது கெட்ட கோள்கள் அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்க வேண்டாம் அப்படின்றது தெளிவா ஐயா சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் கேது வந்து ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு இது கூட சொல்லுவாங்க, ராகு அப்படிங்கிறது வந்து கொடுத்து கெடுக்கும், கேது என்பது கெடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கெடுத்து கொடுக்கும்னா அவங்க ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப சுருங்கி அவங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்துருப்பாங்க. அது என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ஞான நிலையை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு வந்து உலகில் வாழ்வு சார்ந்த அத்தனை இதையும் கொடுத்து நாம துன்பத்தை அனுபவித்து கர்ம வினையை கழிக்கக்கூடிய ஒரு கோளாக ராகு இருக்கிறது. அப்போ ராகு கேது ரெண்டுமே வந்து சுத்த வெளியாகவே இருக்கிறது. இதை வந்து நம்ம இந்த அடிப்படையாக இதை நாம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் வர்ற 2025 கிரகணம் எப்ப வருது அதை பத்தியும் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. நாம வந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நாம அந்த கர்ம வினையை
கழிக்கிறதுக்கு உண்டான செயல்களில் ஈடுபடுவோம். அதுக்காக தான் நம்ம இந்த ஜோதிட தியானத்தையே நமக்கு ஐயா கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. வாழ்க்கை வளமுடன் ஐயா. அனற்கல்யமா வாழ்க வளமுடன் அம்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக மிக தெளிவான அற்புதமான விளக்கத்தை அளித்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே பங்கேற்ற அன்பர்களுக்கும் ஏன்னா இந்த தெளிவான விளக்கங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு மிக சிறப்பாக இருந்தது இந்த வகுப்பு. அந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றிய சில அறிவிப்புகள் தொடர்ந்து கேள்வி கேட்கும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தலாம். நாளை அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை துளிகள் நடைபெறும். நாளை மாலை சனிக்கிழமை மாலை தவம், அதனை தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரையாக கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற தலைப்பிலே தமிழர் வேளாண்மை முன்னோடி தமிழர் வேளாண் மருத்துவர் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களுடைய சிந்தனை உரை இடம்பெற உள்ளது. மிகச்சிறந்த அற்புதமான தலைப்பு. சென்ற வாரமும் ஐயா அவர்கள் கடவுள் என்றால் என்ன, அதன் தன்மை என்ன நமக்கு மகரிஷி ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் அதை பற்றி எது கடவுள் தன்மை என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்தை சிந்தனை உரையாக நமக்கு மிகச் சிறப்பாக அருள உள்ளார்கள் ஞானப்பிரகாசம் ஐயா. அந்த வகுப்பிலே கலந்து அனைவரும் பயன் பெறுவோம், ஆன்ம தூய்மை பெறுவோம். தொடர்வது கேள்வி பதில் நிகழ்வு. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். ரெட்மி வாழ்க வளமுடன். ஒரு தடவை மைக்கு டச் பண்ணுங்க. கோஹோஸ்ட் கொடுத்துருக்காங்கப்பா, பேசலாம். மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா, பேசலாம். ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த ராகுக்கு அதனுடைய பயிற்சி, அதனுடைய தாக்கங்கள்லாம் சொன்னீங்க. அப்ப ராகு கேது ரெண்டுமே சுத்த வெளியின்னா அப்ப ராகு வேற பயன், கேது வேறு பயனா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அதாவது மகரிஷி இருபுறமும் பீரிட்டு கொண்டு செல்லக்கூடிய பாதைன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டாங்க. ஆனா ஜோதிடத்திலையும் நம்ம ஆன்மீகத்துல வரும் பொழுது அதனுடைய அந்த தன்மை எப்படி எந்த பக்கம் எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறத கணிச்சது ஜோதிடம். அதுல வரும் பொழுதுதான் இப்ப ஒரு ராகுவையும் கேதுவையும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தலைய பாம்பு தலையாகவும் உடல் மாறி இது மாதிரி மாற்றி வச்சாங்க. அதுல இது அதனுடைய தன்மை ஒரு புறம் வேறு விதமாகவும் மறுபுறம் இன்னொரு விதமாகவும் இருக்குது. அது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறதுங்கய்யா. இது ஜோதிடத்தில் அனுபவத்தில் ஜோதிட ஞானத்தில் சொல்லக்கூடியது. ராகு பிரம்மாண்டமாக விரித்து செல்லக்கூடியது, இது சுருக்கி செல்லக்கூடியது என்று வச்சிருக்கிறாங்க. ஆனா இதை நம்ம மகரிஷியினுடைய தத்துவத்துப்படி நம்ம இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப பாருங்க, நாம துரியாதீதம், சக்திகளம், சிவகலம்னு விரிஞ்சு போய் நம்ம அந்த சுத்த வெளியை அடைய முடியுது. ரைட்டுங்களா? இப்போ அந்த மாதிரியும் போலாம். அங்க போறதும் நம்ம சுத்த வெளிக்கு தான் போறோம். இது ராகுவனுடைய பாதைன்னு நம்ம வச்சுக்கலாம். அதே சமயத்துல இப்ப நம்ம உடலுக்குள்ள போய் அப்படியே கருமையத்துக்கு போய் கருமையத்தின் மையத்துக்கு உள்ள ஒடுங்கி போனோம்னாலும் சுத்த வெளி இருக்கு. இப்படி போறத கேது என்று வைத்துக் கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இப்ப நாம ஒடுங்கி உணர்வதும் அதே சுத்த வெளிதான், விரிந்து உணர்வதும் அதே சுத்த வெளிதான். அப்ப அந்த ரெண்டு கேரக்டரும் இந்த ராகு கேதுவுல இரண்டு தன்மைகளாக இருக்கு. அது ஏன் ஒரு புறம் இப்படி இருக்கு ஒரு புறம் அப்படி இருக்குங்கிறது அது ஒரு ஆராய்ச்சிக்கு எடுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. இதெல்லாம் சித்தர்கள் கொடுத்த ஞானம். அதை ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவின் நிலை பத்தாது. நாம இதை தெரிந்து கொண்டு நாம வாழ்க்கையை எப்படி மாத்திக்கிறதுங்கிறதுக்கு தான் நம்ம போக முடியுதே தவிர
அதை சரி ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ஞானம் கிடைத்தால் அதை ஆய்வு செய்யலாங்கய்யா. வாழ்க சரி. வளம், வாழ்க வளம். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க. இப்ப ராகு கேது எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு இருக்குமா அந்த கிரகண காலத்துல? அப்படி? ஆஹா, அதாவது அந்த இப்ப ராகு கேது லக்கினத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி லக்கினத்துல இருக்கு. இப்ப அந்த லக்கினத்தினுடைய பவர் முழுவதையும் அதை எடுத்துட்டு வேலை செய்யும். அதனாலதான் லக்கினத்துல ராகு கேதுங்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் நிறைய பேர் யோசிப்பாங்க. ரைட்டு. சரி இப்போ சரி. இதுல யாருக்கு பாதிக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ ராகுவுக்குள்ள சனி உள்ள போகுது. ரைட்டுங்களா? ஆமா சனி உள்ள போகுது. இப்ப இந்த சனியும் ராகுவும் சேர்ந்து செய்யக்கூடிய பாதிப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஏன்னா சனியே ஏற்கனவே வந்து நமக்கு கர்ம வினையை கழிக்கிறதுல கர்மகாரகன். அப்ப ஆமா. அதனுடைய பவரை எடுத்துக்கிட்டு இதுவும் சேர்ந்து பண்ணுதுன்னா எவ்வளவு பண்ணும்? அப்படி ரொம்ப இருக்கும் இல்லையா? அதிகமா வரும். ஆமா ஆமா அப்ப இந்த நேரத்துல சனி திசை, சனி புத்தி யாருக்கெல்லாம் நடக்கிறதோ ஆமா. அவர்களுடைய சனி ஆதிபத்தியம் மோசமாக இருந்து அது மோசமான இடத்தில் அமர்ந்து மோசமான சேர்க்கையில் இருந்து சனி திசை சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சரி. இந்த 6 மாசத்துல படாதபாடுபடுவாங்க. ஆ, சரி சரி. அப்படி பார்க்கணும், அப்படிதாங்க பார்க்கணும். இது பல கோணத்துல பார்க்கணும், பல கோணத்துல பார்க்கணும். ஆ. அதுல அதுல கூட வந்து புதனும் வரும், சுக்கிரனும் வரும், எல்லாமே உள்ள வரும். இப்ப இப்ப ஆமா. இது உள்ள இருக்கும்போது இது குருவை தவிர வேற எல்லா கிரகங்களும் அதுக்குள்ள, குருவும் செவ்வாயும் அநேகமா வராது, மற்றது எல்லாமே உள்ள வரும். நீங்க நல்லா பாருங்க. 2019 டிசம்பர் 26ஆம் தேதி கேதுவுக்குள்ளாக என்ன இருந்தது? பூமி இருந்தது, சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், சனி, குரு எல்லாமே அதுக்குள்ள இருந்தது. சரி அந்த நாள்ல தான் வந்து கொரோனா ஆரம்பிச்சது. சரி சரி. அது கேதுவாக இருந்ததனால் ஒரு கிருமியாக வந்தது. இப்ப இது ராகுல வந்து இவ்வளவு கிரகம் சேரல, குரு வெளியில போயிருச்சு, குரு வெளியில போயிருச்சு. என்னுடைய பார்வையில குரு கூட இருக்கும் போதாவது கொஞ்சம் அதனுடைய அந்த வீரியம் குறையா இருக்கும். இப்ப குருவும் இல்லாதப்ப சனியும் ராகுவும் சேர்ந்து அதனுடைய விளைவை கொடுக்கும்போது, அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அது காரணமே இந்த ராகு சனி சேர்க்கையை தான் வச்சு அது சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வருதுன்னு பாப்போங்கய்யா, பாப்போம். ஆனா இதுக்கு பார்வை உண்டாயா? 7 3 7 10 பார்வை உண்டுன்னு சொல்றாங்களா? அது எப்படியா? இருக்கு இருக்கு, அதெல்லாம் உண்டு. அது அது நீங்க நீங்க நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் பாக்குறப்ப வந்து அந்த பார்வையெல்லாம் வச்சு பார்க்கலாங்க. பார்வையெல்லாம் உண்டு உண்டு. உச்ச நீசம் சொல்றாங்க, அதெல்லாம் இருக்காயா? அது 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 ஒரு இடத்த சொல்றாங்க. ஆனா அது வந்து மூல நூல்களில் அப்படி இல்லை. அது இடையில வந்தவங்க சொல்லி இருக்கிறாங்க. சரி சரி. மூல நூல்களில் இல்லை. வாழ்க வளமுடன். அப்ப அந்த டிகிரி விலகிடுச்சுன்னா ஒரு 20 டிகிரிக்கு மேல போனா அந்த தோஷம் இல்லைங்கிறாங்களா? அது எப்படியா? சரிதானா? அதாவதுங்க, இப்ப ராகு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ராகு இருக்கிறதுல இருந்து சரி 13 டிகிரி கணக்கு வச்சுக்கங்க. சரி 13 டிகிரிக்கு தாண்டி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அப்படி ஒன்றும் பெருசா பண்ணாதுங்கய்யா. சரி சரி. 13 டிகிரிக்கு உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னோமா அது கொஞ்சம் பாதிக்குங்க. சில பேருக்கு இப்ப ராகு இருக்கும் அல்லது கேது இருக்கும். சுக்கிரன் இப்ப கேது வந்து ஒரு 12 டிகிரியில இருக்கும், 11 டிகிரியில வந்து சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கங்க. சரிங்க. அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதுல 7ஆம் பாவமும் கெட்டு போச்சுன்னா ரொம்ப கேள்விக்குறி. அவங்களெல்லாம் எங்க ராமகிருஷ்ணா மடம், சாரதா மடத்துல கொண்டு சேர்த்து விட்டுறணும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரவிசங்கர் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஐயா. அதாவது பல இடையூறுகள் வந்து உங்களுடைய பேச்சை கேட்க முடியாமையே கட்டாச்சு. நான் கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு நான் கொஞ்சம் கேட்கறேங்கய்யா. உங்களுக்கு சனி திசை சனி அந்தரம் நடக்குதோ? இல்லைங்கய்யா, திசை வந்து கேது திசை. அதான் சரி, ரைட், சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் பெரிய பிரச்சனைங்க. கேது திசையில 7.5 சனி, இந்த 2ஆம் பாகம் கும்பராசிங்க நானு. ரைட் ரைட் ரைட், ஓகே. சரி சொல்லுங்க. காலம் முன்னால வச்சா அந்த காலை நம்ம எடுத்து பின்னால வைக்க மாட்டோங்கய்யா, அதுவா நம்ம காலை இழுத்துட்டு போய் வேற இடத்துல வச்சிருங்கய்யா. சரிங்க, இப்ப கேள்வி சொல்லுங்க. கேள்விக்கு வரேங்க. அதாவது இப்ப அடுத்த வருஷம் வந்து கும்பத்துக்கு தான் ராகு வருவாரு. சோ ராகுக்கு வரும்போது 7.5 சனியும் இப்ப கும்பத்துக்கு நடந்துட்டு இருக்கு. கோச்சாரப்படி பார்த்தா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது
இன்னும் இதை விட மோசமான விளைவுகளை தான் நம்ம சந்திக்க வேண்டியது வருமா அந்த ராசிக்காரங்களுக்கு ஆ, அப்படிங்கிற ஆ, கேள்விங்க. இன்னொரு ஆ, கேள்வி நான் சொல்லிடுறேங்க. எந்த விதமான தோஷமும் இறுதியில் யோகமாகப்படும் அப்படிங்கும்போது, இப்ப காலசர்ப்ப ஆ, தோஷம் என்று ஒண்ணு இருந்தா, அது காலசர்ப்ப யோகமாக மாறும் அப்படிங்கிற ஒரு நிலை ம், வரும்போது, இப்ப ராகு கேதுக்குள்ள ம். எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதுவே ஒரு யோகத்தையும் குடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது ஒரு டவுட்டுங்கய்யா. ஆமாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இப்ப ஒரு கிரகம் வந்து ராகு கேதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராகு சரிங்க. அங்க நல்லா இருக்குன்னா நல்லதை தானே எடுத்து கொடுக்கும். கெட்டது இருந்துச்சுன்னா ம். கெட்டதை எடுத்து கொடுக்கும். இது எல்லாமே டிபெண்டிங் அப்பான் தி கர்ம வினை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, இது நம்ம கூட வந்தாலும் சரி, நம்ம ராசிக்குள்ள வந்தாலும் சரி, ஏழரையோட சேர்ந்து அந்த ராகு வந்தாலும் எது இருந்தாலும் நம்மளுடைய கர்ம வினையை நாம் குறைத்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் நம்மளை எதுவும் செய்யாது. ராகுவும் இப்ப ராகு வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கணும், சனி நமக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு இல்லவே இல்லை. அது நம்ம கிட்ட ம். வந்து மோதுது, மோதும் போது நம்மகிட்ட என்ன இருக்கோ அது வெளிப்படுது. அவ்வளவுதான். இங்க இருக்கிறது வெளிப்படுது. நம்மை மாற்றிக்கொண்டோம் என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இது வர்றப்ப நம்ம மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாம் மாத்த முடியாது. இது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ம். முன்கூட்டியே ம். மாற்றி வச்சிருந்தோம்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படி இல்லை கர்ம என்று நம்ம சொன்னாலும் ஏற்றி வைத்திருந்தால் இப்பொழுது தான் அந்த என்ன பயம் பண்ணிடணும், இருக்காது. முழுக்க முழுக்க ஒரே சரண்டர் தான். சரண்டர் ஆகி இனிமேல் நான் இரண்டொழுக்க பண்பாட்டில் வாழ்வேன்னு சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவ்வளவுதான். வேற வழி ம். இல்லை. அவ்வளவுதான். ம். அது அந்த மாதிரிதான். அதே மாதிரி இப்ப மக்கள் அப்படி பார்த்தோம்னாக்கா எவ்வளவோ மக்கள் இருக்காங்கும்போது, அதுல ம். நல்லவர்களும் இருப்பார்கள். கொஞ்சம் சுமாரானவங்க, கெட்டவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்படிங்கும்பொழுது, அந்த காலசர்ப்ப தோஷமாக முடிவது வந்து யோகமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அது அப்படி எப்படிங்க? பார்த்தா அந்த கொரோனா மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறீங்களாங்கய்யா? அந்த மாதிரி வந்துருமா? இல்லைங்க. அது வந்து எப்படின்னா, இப்ப ஒரு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்க விளைவுகள் மாறிடுதுன்னு வச்சுக்கோங்க. ம். அதாவது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே ஒரு இயற்கை ஒரு பெரிய ஒரு பாடத்தை கொடுக்கிறது என்று சொன்னாலும், ம். அதற்கு ஒரு பக்கம் தீர்வையும் கொடுக்கும். கொடுக்கும். இப்ப ம். இப்ப என்ன பண்றாங்க, ஒருத்தன் ஒருத்தர் கொலை பண்ணிட்டான். உடனே ம். என்ன பண்றாங்க, போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ம். உள்ள போட்டுறாங்க. ரைட்டு. ம். இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்ட பிறகு 3 நேரம் சாப்பாடு குடுக்குறாங்களா? அவனுக்கு உயிர் வாழ்றதுக்கு வெளிய கூட உள்ள நல்ல ஆதாரம் கிடைச்சிருது அவனுக்கு. சாப்பாடு குடுக்குறாங்களா? அது மட்டும் இல்ல. ம். இவன் யார கொலை பண்ணானோ, அந்த கொலை பண்ணவனுடைய சொந்தக்காரன், அவன் தெரிஞ்சவன்லாம் வந்து இவன அடிச்சு கொல்லணும்னு நினைப்பான். அவனை எல்லாம் உள்ள விடாம இவங்க பாதுகாக்கிறாங்களா? கண்டிப்பாங்க. அதுதான். ம். அதே மாரி சோ இயற்கை அந்த மாரி பார்க்கப்படும்போது ம். இயற்கை நமக்கு ஒரு பாடத்தையும் கொடுக்கும். அதன் பிறகு பாதுகாப்பையும் கொடுக்கும். 2மே கொடுக்கும். 2மே சோ அந்த கொடுக்கும். மாரி இருக்கும் பொழுது அந்த கொரோனாவோட தீவிரம் ஒரு காலத்துல வந்த டைம்ல கூட அந்த மருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதாகட்டும், இல்ல மக்கள் வந்து ஆயுர்வேதம் பக்கமே ஆயுர்வேதம்னா என்னன்னு தெரியாத வீட்ல கூட கபசுர ஆ, குடிநீரும், நிலவேம்பு கஷாயமும் வந்து மக்களுக்கு அந்த அறிவ வந்தது, குடுத்துட்டு வந்தது. போனதா கூட இருக்கலாம். ஐயா, இப்ப நமக்கு ஒரு நல்ல பாடம் அப்ப கற்றுக்கொண்டோம். ஆனால் மனிதர்களுடைய குணம் என்னன்னா, அந்த கற்றுக்கொண்ட பாடத்தை அடுத்த ஒரு 30 நாள்ல மறந்து விட்டோம். அதுதான் இப்ப பிரச்சனை. அப்படி வர்றதுனால தான் இப்ப அடுத்த ஒரு விளைவு வருது. அந்த கற்றுக்கொண்ட பாடத்தை தொடர்ந்து இருந்தால் பிரச்சனை இல்ல. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, மனிதர்கள் நம்ம நம்ம நாட்டுல என்ன சொல்லிட்டாங்க, அது கொரோனாவெல்லாம் குறைஞ்சிருச்சு. மனிதர்கள் இயல்பு நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்ப என்னாச்சுன்னா, இப்ப ம். மனிதர்கள் இயல்பு நிலை என்று எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப கெட்டொழிஞ்சு இருக்கக்கூடிய நிலைதான் இயல்பு நிலை என்று மனிதர்கள் புரிந்து இயல்பு வைத்திருக்கிறார்கள். அப்ப அதுதான். அந்த நல்ல நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இயற்கை என்ன, ஏய் என்னப்பா நான் உன்னைய நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நீ திருப்பி உன் இயல்பு நிலைக்கு கொண்டு போயிட்ட. அடுத்த 6 மாசத்துல உன்னை பார்க்கிறேன் பார் அப்படின்னு வருது. அவ்வளவுதான் வித்தியாசம். அலையக்கூடிய மனதுதான் ஒரு காரணமா இருக்கு. அந்த அலையிலிருந்து நிலைக்கு அவங்க வராதபோது, இந்த காந்த எண்ணங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது, அவன் மீண்டும் மீண்டும் அது மறுபடியும் தப்பு நிலைக்கெல்லாம் செஞ்சே வர வேண்டாங்கய்யா. பழக்கப்பட்டவன் தப்பே நீங்க செய்யறான். ஐயா, நீ அலையிற மனசு வந்து நிலைக்கு வர்றதெல்லாம் வேண்டாம். ஒண்ணுமே வேண்டாம். ம். அறத்தில் வாழ்வதற்கு முதல்ல பழகுங்க போதும். நிலைக்கு வர்றது இருக்கட்டும். ம். அறத்தில் வாழ்வதற்கு அறத்தை இந்த சமுதாயம் அறம் என்பதை தெரிந்து கொண்டு அற வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். இயற்கை தன்னுடைய இந்த ஒரு கொடுமையான இயற்கை சீற்றங்களிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளும். கண்டிப்பாங்க. நன்றிங்கய்யா.
நன்றிங்க ஐயா. அந்த வாழ்க கேள்வி பதில் செஷனையும் கொஞ்சம் அட்டாச் பண்ணி இந்த வீடியோ ரெக்கார்டிங்ல போட்டு விடுங்கய்யா கொஞ்சம். சரிங்க ஏன்னா சரிங்க வாழ்க கேட்கறவங்க வளமுடன் டக்கு நாங்க ஷார்ட்டா முடிஞ்சிரும். அதனாலதான் கேட்டுக்கிட்ட வாழ்க வளமுடன் இதுதாங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நமக்கு மகரிஷி எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க. மிகச்சிறந்த அற்புதமான இன்னைக்கு விளக்கம் வந்து ரொம்ப தெளிவா இருந்ததுங்கய்யா. அதாவது ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு கூட இதை பற்றி, ராகு கேதுவை பற்றி இவ்வளவு தெளிவான விளக்கமும், அந்த கிரகண காலத்தில் என்ன நிகழக்கூடியது என்பதையும், அந்த என்ன சொல்றது, அந்த பிளாக் ஹோல்ல இருந்து எப்படி அது பீறிட்டு கொண்டு வந்து அதனுடைய தன்மையை எவ்வாறு விளக்குகிறது அது சொன்னீங்க. இதுல என்னன்னா, அவரவர் கர்ம வினைக்கு தக்கவாறு அந்த கர்ம செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம் நமக்கு மகரிஷி மிக அற்புதமாக கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா நீங்க ரெண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எது வரட்டும், எத்தனை தோஷங்கள் வந்தாலும் சரி, எல்லா தோஷத்தையும் நாம நம்முடைய செயலை திருத்தி கொண்டால் எல்லாமே மாறிவிடும் என்பது மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். இது வந்து இறைநிலைக்கு. ஐயா சொல்லுங்க. சொல்றேன். அம்மா கவிதா அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுக்குறேன். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஐயா, உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் ஹேண்ட் ரைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. கவிதா அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்க சாட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐயா கவிதா கோவிந்தராஜ் ஐயா, ஆயில்யம் நட்சத்திரம் இருந்தால் மாமியார் இருக்கக்கூடாது, மூலம் நட்சத்திரம் இருந்தால் மாமனார் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அது உண்மையா? இதனால் வாழ்க்கையே சரியா அமையலை. அவங்க வந்து கடகராசின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய துணைவர் மிதுன ராசி. ஆனால் 2 பேருக்கும் அதாவது இந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு இந்த மூல நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இதுக்கு இது ஆகாது அது ஆகாது என்பதெல்லாம் நட்சத்திரத்தை வைத்து உண்மை அல்ல அல்ல. இவங்களுக்கு அந்த கிரக அமைப்புகளிலும் அந்த மாதிரியான ஒரு மோசமான அமைப்புகள் இருந்து இந்த நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அது பாதிக்குமே தவிர, 19 இந்த நட்சத்திரம் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஆகாது என்பது எங்கோ ஏதோ ஜோதிடர்கள் வந்து அதை தெரியாமல் அதை மாற்றி விட்டார்கள். அதை நம்ப வேண்டாம். அப்படியெல்லாம் இல்லை. எல்லா மூல நட்சத்திரமும் அப்படியெல்லாம் ஆகாது. அந்த மூல நட்சத்திரத்துக்கு ஒரு தன்மை சொல்றாங்களே, அந்த தன்மையில் அந்த கிரகங்களுடைய அமைப்பும் இருந்து மூல நட்சத்திரம் வர்றவருக்கு தான் பாதிக்கும். அதனால அந்த மூல நட்சத்திரம் இருந்தாலே உடனே அதை ஒதுக்கிடு, இது எங்கோ ஒரு இடத்தில் ஏற்பட்ட தவறு, அப்படியெல்லாம் நீங்கள் அதை நம்ப வேண்டாம். அப்படியெல்லாம் நடக்காது. வாழ்க வளமுடன். கவிதாமா, உங்களோட மைக் ஓபன் ஆயிருக்கு, பேசலாம். ஐயா கிட்ட டவுட் கேளுங்க. அதாம்மா, எனக்கு பொதுவா வந்து அந்த நட்சத்திரத்தை மட்டும் வச்சு எடுத்துக்காதீங்கம்மா. நட்சத்திரத்துக்கான பலன் என்று எடுத்துக்கவே வேண்டாம். அப்படி நட்சத்திரத்துக்கான பலன் என்பது ரொம்ப ரொம்ப 5% தாங்கம்மா வேலை செய்யும். இவங்க எங்கேயோ வந்து இந்த நட்சத்திரம் தான் இது ஆகாது அது ஆகாது என்று எங்கோ ஒரு ஜோதிடர்கள் இதை ஒரு பரிகாரம் செய்வதற்கான ஒரு வகையாக மாற்றி விட்டார்கள். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பொழுது ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய பல ஜோதிடர்கள் இதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் இதை ஜெனரலைஸ் பண்ணவே கூடாதுங்கம்மா. அப்படியெல்லாம் இல்லை. அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கர்ம வினையின் அந்த அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் பார்க்கணுமே தவிர, இப்போ ஏற்கனவே அந்த கிரகங்களுடைய தன்மையில மோசமா இருந்து இந்த நட்சத்திரமும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே ஒரு 80% கெட்டது இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 5% என்ன சேர்ந்து 80ஓட சேர்ந்து 85 மாறிக்கிறது. அவ்வளவுதான். ஆனா அவருக்கு 15% தான் மோசம் இருக்குன்னு சொன்னா 15 + 5 20, அது ஒண்ணுமே பண்ணாது. அதனால அது 19 இப்படி சொல்லக்கூடியதோ, இதே போல இந்த 19 இந்த 10 பொருத்தத்தை பார்த்துட்டு, இந்த 10 பொருத்தத்துல 7 பொருத்தம் இருக்குது, கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொன்னா கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா? இல்லை, அதுவும் இல்லை. இதெல்லாம் நம்ம அடுத்து பேசுவோங்கம்மா. இது இந்த ஜெனரலைஸ் பண்ணிட்டு, அதாவது ஜோதிடத்தை ஆழ்ந்து பார்க்க தெரியாதவர்கள் மேலோட்டமாக இவர் இப்படி பார்த்துட்டு இதை ஒதுக்கி அதை ஒதுக்கி இப்படி சொல்லக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். ரொம்ப ஒண்ணுமே பேசிக் நாலேஜே தெரியாதவர்கள். இப்ப இன்னைக்கு நம்ம இத்தனை கிளாஸ் நடத்தியிருக்கோம், இந்த நாலேஜே தெரியாம நிறைய பேர் போர்டு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் இப்படி போட்ட அந்த குழப்பமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் நீங்க ஜெனரலைஸ் பண்ணி பயப்பட வேண்டாம்.
அது இல்லையா, இப்ப ஜாதகம் நல்லா இல்லைன்னா கூட குழந்தை இப்ப நிக்காதுங்களா? ஆமா, ஜாதகத்துல அது அது குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு அது பல ஆங்கிள் பார்க்கணுங்கம்மா. 5ஆம் பாவத்தை பார்க்கணும், குருவை பார்க்கணும், 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும், அது கூட என்னென்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அது முடிவுக்கு வரணும். அது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு. அது வருவதற்கு என்னென்ன மாதிரியான அது என்னென்ன கிரகங்கள்னு சொல்லி அந்த தன்மைக்கு உரிய பரிகாரம்னா என்ன, செயல் மாற்றத்தை செய்தோம் என்றால் வந்துவிடும். இல்ல சில இடங்கள்ல வந்து இது ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வரும்னு இருந்துச்சுன்னா வந்துடும். இது எல்லாத்தையுமே ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்துல வந்து இது ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் கிடைக்கும். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடைக்கும், இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும், இந்த காலகட்டத்துல இயல்பாவே கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் கணிச்சிடலாமா. இப்ப என்னன்னா, ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு, ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் அந்த அமைப்பு இருக்குன்னா 4 வருஷம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இவங்க உடனே அவசரப்பட்டுட்டு போய் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதற்கெல்லாம் நமக்கு உதவுறது தான் இந்த ஜாதகம். அதனால அது பல ஆங்கிள் அதை பார்த்து நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோங்கம்மா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா மிக சிறப்பாக பல விளக்கங்களை எடுத்து கொடுத்தீங்க. நம்ம பவர்ஃபுல்லான பாதை ராகு கேது ரெண்டுமே இருக்கு. அவங்களுக்கு சொந்த வீடு எதுவும் இல்லை. ஆனாலும் எந்த வீட்டுக்கு போறாங்களோ அந்த வீட்டினுடைய ஆதிக்கத்தை எப்படி ஒரு மாஸ்டரால செய்ய முடியாததோ அதை பிரின்சிபாலா இருந்து அவர் தனியா எடுத்துக்கிட்டு அவங்க செய்வாங்கன்னு. எதுவாக இருந்தாலும் நம்முடைய கர்ம வினைப்படிதான் அனைத்துமே சிறப்பாக நடக்கும். அதனால் நம்முடைய செயலை நாம், அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி கர்ம வினை இருந்ததோ அது நமக்கு தெரியாது. ஆனால் இனி செய்யக்கூடியது நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் அது நல்ல ஒரு பாதையை, இப்ப நம்ம கர்ம வினையை கழித்து நல்ல வாழ்வை கொடுக்கும் என்பதை உணர்ந்து வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நமக்கு அருளிய 2 ஒழுக்க பண்பாட்டின்படி நம்முடைய செயலை திருத்தி வாழ்வோம். ஏன்னா கொரோனா வந்து திருந்தாததுனால்தான் நிறைய பேர் திருந்தலை. கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு திருந்தினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டபுளா தான் ஆகினாங்களே தவிர கீழக்கு போகலை யாருமே. சரி, இதுவாவது நமக்கு பாடத்தை கொடுத்தது, இனியாவது நம்ம தனியா இருப்போம், சிறந்து இருப்போம் அப்படின்னு இல்லை. இன்னும் அதனால அடுத்து வரக்கூடிய காலத்தை நாம எதிர்நோக்கி இருக்கணும்னா, ஃபேஸ் பண்ணணும்னா, இன்னும் நம்முடைய செயலை சிறப்பாக நடத்தி நம்முடைய கர்ம வினையை கழித்து ஓரளவாவது எதிர்நீச்சல் போட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உண்டாக்கி கொள்வோம். எந்த ஜாதகமும் எதையுமே நாம கண்டு பயப்பட வேண்டாம். அதற்கான தெளிவான விளக்கத்தை மிக அற்புதமாக நம்முடைய இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் தொடர்ந்து பல வாரங்களாக கொடுத்து கொண்டுள்ளார்கள், அருளி கொண்டுள்ளார்கள். அதை மீண்டும் மீண்டும் அந்த யூடியூப்ல வந்த உடனே நீங்க அதை கேட்டு அதற்கான செயலை நாம் மாற்றி நம்முடைய வாழ்வை அறநெறியில் வாழ்ந்து இறை உணர்வு பெறுவோம் என்பதை அன்பர்கள் அனைவரும் உணர்ந்து உங்களுடைய செயலை மாற்றி அற்புத வாழ்வை வாழலாம்.